ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இளம் வயதில் துறவு பூண்ட ஆதிசங்கரர் தமது துறவு நெறிக்கேற்ப நாள்தோறும் இறை வழிபாடு முடித்து பிச்சை ஏற்க புறப்படுவார். மற்றவர் இட்டதை உண்டு தம் இறைப்பணியை தொடர்வார். இம்முறைப்படி ஒரு நாள் ஸ்ரீ சங்கரர் சோமதேவர் என்பவருடைய இல்லத்திற்கு சென்று பவதி பிக்ஷாந்தேகி என மும்முறை உச்சரித்தார். சோமதேவர் அப்போது இல்லத்தில் இல்லை. அவருடைய துணைவியார் தர்வசீலை அங்கிருந்தார். அவருக்கு வியப்பு உண்டது. பாலசங்கரரை பார்த்து உடனே பரமேஸ்வரனே பிச்சைக்கு வந்துவிட்டாரே என்று அதிசயித்தார். ஆனால் அவரிடத்தில் பிச்சை இடுவதற்கு பொருள் எதுவும் இல்லை. கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்த சோமதேவர் வறுமையிலும் தேர்ச்சி அடைந்திருந்தார். அவரும் சங்கரரைப் போலவே பிச்சை கேட்க சென்றிருந்தார். வீட்டில் ஒன்றும் இல்லை. எனவே மிகுந்த வருத்தத்துடன் அம்மையார் சங்கரரை பார்த்து, நான் கொடிய பாவம் செய்தவள். பகவானே பிச்சைக்கு வந்திருக்கும் போது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே என ஏங்குகிறேன். என்னை மன்னிக்க வேண்டும் என்று இறைஞ்சினார். ஆனால் சங்கரரோ, அன்னையே, அடியேனுக்கு கொடுக்க ஏதும் இல்லை என கலங்க வேண்டாம். அன்னத்திற்கு துணையாக இருக்கும் உண்ணக்கூடிய பொருள் எதுவானாலும் எவ்வளவு சிறிதளவேனும் அன்போடு தாருங்கள் என வேண்டினார். உடனே வீட்டிற்குள் சென்று பார்த்த தர்வசீலை அன்னையாருக்கு ஒன்றும் கிடைக்காமல் ஒரு பழைய பாத்திரத்தில் நெல்லிக்காய் ஒன்றும் மீதமிருந்தது. அந்த நெல்லிக்காயை மிகுந்த மனத்தயக்கத்துடன் மகான் சங்கரரின் பிச்சை பாத்திரத்தில் அம்மையார் இட்டார். அதனால் மனம் மகிழ்ந்த ஆதிசங்கரர், அன்னையே, அன்புடன் தாங்கள் எனக்களித்த இந்த நெல்லிக்காயை விட சிறந்த பொருள் இவ்வுலகில் ஏதும் கிடையாது. இது என் தாயாருக்கு மிகவும் பிடித்தமான உணவாகும். அதீதிக்கு அளித்த இந்த உணவால் உங்களை பிடித்த வறுமை இன்றோடு அழிந்துவிட்டது. இனிமேல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியமில்லை என கூறிவிட்டு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியாரை மனதார நினைத்து தியானம் செய்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி லக்ஷ்மி தேவியாரை வழிபட்டார். உடனே தேவி சங்கரர் முன் எழுந்தருளி வறுமையில் வாடிய குசேலரும் சுசீலையும் பகவான் கிருஷ்ணரின் திருவருளால் குபேர சம்பத்தை பெற்றனர். வறுமையில் வாடியவர்கள் பெற்ற செல்வத்தால் நியமங்களை, ஆச்சார அனுஷ்டானங்களை மறந்து சுகப்பசி அமர்த்தாமல் தவிக்க விட்டனர். எனவே அப்பாவ வினையின் பயனாக இந்த யுகத்தில் அவர்கள் இங்கே வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர் என்ற உண்மையை ஸ்ரீ சங்கரரிடம் மகாலட்சுமி தேவி புலப்படுத்தினார். இருப்பினும் வறுமையிலும் திட மனதுடன் ஆதி சங்கரருக்கு நெல்லிக்காயை பிச்சையாக இட்ட காரணத்தினால் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மனமுருகி அந்த இல்லத்தின் மீது தங்கமயமான நெல்லிக்காய்களை மழை போல பொழிந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுவோர் அனைவருக்கும் தன் நல்லருள் கிடைக்கும் என்று உறுதிமொழிந்தார். எனவே நாம் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனமுருக வேண்டினால் நம் வாழ்வு மறுமையிலும் வளமான வசதிகளுடன் எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களுடன் சுபிட்சமாக இருக்கும் என்பது உறுதி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய